நாயை விட கேவலமா வாழ்ந்திருக்க. அதை இந்த திருநாயை சொல்லிட்டு போகுது. விட்டா இந்த அல்சேஷன் டாக் எதனா கேட்கும் போல இருக்க. பேக்கப். ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல, பேக்கப்னு சொல்லிட்டு போறான். சரியான லூசா இருப்பானோ. யோ பெருசு, யோ பெருசு, இது ரோடு நினைச்சா இல்ல வீடு நினைச்சா? போய் தள்ளிப்படியா. யோ அந்த ஆளே தண்ணியை போட்டு போதையில விழுந்து கிடக்குறான். நீ என்னன்னா அவனை போய் ஓரமா படுக்க சொல்ற? உன் வேலையை பாரு. ஆமாண்ணே, நம்ம நாட்டுல தாகத்துக்கு தண்ணி கிடைக்குதோ இல்லையோ, போதைக்கு பிரச்சனையே கிடையாது, எப்பவுமே கிடைக்கும். நீ சொல்றது சரிதான்ப்பா. இந்த காலத்துல 17 வயசு பையங்கள்ல இருந்து 60 வயசு கிழமை வரைக்கும் பால் குடிக்கிறாங்களோ இல்லையோ நல்லா சரக்கடிக்கிறாங்க. இதுங்களை திருத்தவே முடியாது. எவ்வளவு போட்டானே தெரியலையே, இப்படி விழுந்து கிடக்குறான். பெரியவரே என்னையா என்னப்பா கண்ணு தெரியாம வந்து இடிச்சு தள்ளுற? நான் எங்க அடிச்சேன்? நீ சத்தமா பெல் அடிச்சதுனாலதான் பாவம் அந்த அம்மா கன்ஃபியூஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ அவர் எதுவும் திட்டாதீங்க, நான் தான் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். நீ சும்மா இருமா. ஒரு பொம்பளைய ரோட்ல நிம்மதியா நடக்க விடுறீங்களா? யோ முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணியா? இதோ இப்ப பண்றேன். பாத்து பாத்து மெதுவா தெரியுமா? பாத்தியா, ஒரு ஆம்பளை உண்மையிலேயே மயக்கம் போட்டு விழுந்தா கூட குடிச்சிட்டு போதையில விழுந்து கிடக்குறான்னு இந்த சமுதாயம் சொல்லுது, உதவி பண்ண மறுக்குது. இதே ஒரு பொண்ணு தடுமாறி விழறதுக்கு முன்னாடியே ஓடி வந்து பிடிக்குது, உதவி செய்ய துடிக்குது. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ஏன் இந்த பாகுபாடு? ஏன் இந்த பாரபட்சம்? ஆணும் பெண்ணும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுன்னு புரிய வைக்க போற ஒரு நிகழ்ச்சி தான். பார்த்தா பாரு, பாக்காட்டி போ. டேய் என்னடா மாப்ள இவ்வளவு ஃபைனான்ஸ் பண்ணிருக்கற இப்படி சொல்லிட்ட? அது இல்ல மாப்ள, நம்ம நிகழ்ச்சியோட டைட்டில் பார்த்தா பாரு பாக்காட்டி போ. டேய் சூப்பரா இருக்குடா. இது என்ன பெரிய கான்செப்ட்? இத விட சூப்பர் கான்செப்ட்லாம் என் மூளையில அப்படியே கொட்டி கிடக்குது. அத வெளில கொண்டு வரணும்னா அதுக்கேத்த நடிகர் நடிகைகள் தேவை. அப்படி என்ன கான்செப்ட் வச்சிருக்க? அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொம்பளை மக்கள் மத்தியில போனா அந்த மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு அப்படியே நான் லைவா பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என் கற்பனை கதாநாயகியை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவ எங்க இருக்கா, எப்படி இருப்பா, அவ எந்த ரூபத்துல வருவா? அப்படியே கேமரா பேன் பண்ணா நீதான் நீதான் உன்னதான் உலகம் பூரா தேடிக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளா நீ எங்க இருந்த? யார் நீ? நான் தான் பண்டு. நோ, நீ பண்டு இல்ல. சத்தியமா நான் பண்டு தான். நோ இல்ல. என் உள்ளத்துல தீட்டி வச்சிருந்த கற்பனை கதாநாயகி, என் மனசுல வரைஞ்சு வச்சிருந்த உயிர் ஓவியம். கண்டிப்பா நான் ஆஸ்காரே வாங்க போறேன். அந்த கார் ரொம்ப காஸ்ட்லியான காரா சார்? எவ்வளவு இருக்கும் சார்? அது கார் இல்ல, விருது. எருதா? அது நீ. அது அவார்டுமா. தெய்வ மகன் படத்துக்கு செவாலியர் சிவாஜி கணேசனுக்கு கிடைக்க வேண்டிய விருது. உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புக்காக வாங்கணும்னு ஆசைப்பட்ட விருது. இசை புயல் ஏஆர் ரகுமான் இசைக்காக வாங்கப்பட்ட விருது. அதை இப்போ நீ வாங்க போற. சார் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சார். நான் நல்லா வளரணும் சார். இதுக்கு மேல வளர்ந்தா நீ வெடிச்சிருவ. நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீ இதே கெட்ட போட மக்கள் மத்தியில போய் ஏதாவது சேட்டை பண்ணு. அதுக்கு மக்களோட ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு நாங்க அப்படியே லைவா கேமராவோட பதிவு பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கேமரா இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியவே கூடாது. நான் எப்படி மறைச்சிடுவேன் சார்? மறைச்சிடுவேன். நானே மறைஞ்சிடுறேன். கேமரா மறையாதானே? நகரே இந்த பார், யாருக்கும் தெரியாம கேமராவை கார்ல வச்சு நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். சரி சார், சரி சார். நீ எங்களை பத்தி எதுவுமே கண்டுக்காம அப்படியே ரியல் ஆக்டிங் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. கேமராமேன் ரெடியா? ரெடி சார். கேமரா எங்க சார் வைக்கணும்? அடகல்ல வைங்க. ஏன் சார்? போங்க சார், போய் கார்ல வைங்க. ஓகே சார், ரெடி சார். அப்புறம் உங்க ஷோல்டர்ல வைங்க சார். மாப்ள, இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் டிராஃபிக் போலீஸ் கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட சொன்னேன், போட்டாங்களா? ரெடியா இருக்காங்க சார். டேக் போலாமா? போலாம் சார். மென்டல் கதாநாயகி டேக் போலாமா? சார் ரெடி. ரெடியா? ரெடி சார். ரெடின்னு தான் சொல்றேன், ஆனா ரெடி ஆக மாட்டே. டக்குனு அப்பவே ரெடி ஆயிட்டேன் சார். மாப்ள, இந்த மென்டல் கதாநாயகி டக்குனு ரெடி ஆக சொல்றா. அம்மா முத நடிக்கிறீங்கல்ல, டைரக்டர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். டேய் கொன்றுவேன். இந்த கபோதி கால நான் வேணுமா? இந்த பாருமா, காரி ஆகுனா கழுத கால்ல கூட விழுகலாம், தப்பு. சரி விழுந்து தொலைக்கிறேன். ஏமா என்னமா பண்ற நீ? இருங்க சார். இருங்க நான் கால்ல விழுவேன். கபடி மேட்ச்க்கு போறா.
ஐயோ வேணாம்மா, நீ காலெல்லாம் உழவனா? நீ விழுந்தா எழுந்துக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். அப்புறம் அதுக்கு தனியா 2 கால் சீட்டு கேப்ப. அதெல்லாம் வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் எவன் கால்ல விழுறேன். சரி நீ போய் நடி போ. ஃபீல்ட கிளியர் பண்ற ஆட்டு ஆரம்பிக்கும். கேமரா ரெடியா? ரெடி டேக். சார் வீட்டுக்கு போய்டேன் கிளம்பி. மூஞ்ச பாத்தியா நல்லா? அப்படியே ரைட்ல போ. பாத்தியா ரைட்ல போனா லெஃப்ட்ல போகுது. மாப்பிள்ளை வந்தா மாட்டு வண்டியில பொண்ணு வந்தா பலூனே பலூனே பொண்ணு வந்தா பலூன். பொண்ணு வந்தா பொட்டு பலூன். பலூனே பலூனே பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி பாப்பா. ஐயோ பலூன் 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 மாமா பலூன் மாமா பாப்பாவுக்கு பலூன் தாயே. பாப்பாவா? அது எங்க இருக்கு? இதோ நான் தான் பாப்பா. தீபா மாதிரி இருக்க பாப்பான்ற. துட்டு கொடு, பலூன் தர. துட்டு இல்லையே. அப்ப பலூன் கிடையாது போ. ஐயோ எனக்கு பலூன் வேணுமே. நீ பலூன் குடுக்கலனா அப்படியே பலூன் உடைச்சிடுவேன். நான் உன் மண்டையை உடைச்சிடுவேன். அதோ பாரு காக்கா, இங்க பாரு சீக்கா, எழுந்து போடா மாக்கா. ஏய் லூசு, பலூன் கொடு. நில்லு பலூன் கொடு. வா 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 ஓடி வா. எங்க ஓடுற? ஆஹா நடிக்க சொன்னா அப்படியே கேரக்டராவே வாழறாங்களே. இவங்க தான் நடிகை. இந்த வருஷம் நம்மளுக்கு ஆஸ்கார் கன்ஃபார்ம். டிரைவர் சார் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணு. நில்லு. நிப்பாட்டு. சபா என்ன நடக்குதுங்க? ஏய்யா உன்னை டிராஃபிக் போலீஸ் ட்ரெஸ் போடுனா உன் இஷ்டத்துக்கு நீ இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டிருக்க. இங்க நான் சொல்றதே ஃபைனல் டிசிஷன். ரேடியேட்டர்ல தண்ணி இன்ஸ்பெக்டர் நான் எந்த ட்ரெஸ் போடணும்னு நீ முடிவு பண்ணுவியா? யோ இந்த பார் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் தான் இங்க டைரக்டர். நான் சொல்றதா நீ கேட்கணும். என்னடா என்னையா டைரக்டர் சொன்னா கூட கொஞ்சம் கூட மரியாதை பண்ணி வீடு புகுந்து பணத்தையும் காரையும் திருடிட்டு இங்க வந்து டைரக்டர்னு போய் சொல்றியா? என்னது என்ன சார் சொல்றீங்க? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? கார் ஓட்டிட்டு இருந்த ஓனர் வீட்லயே பீரோவை உடைச்சு 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடின ஆட்டுப்பால் ஆறுமுகம் தாடா நீ. ஐயோ அவனா சார்? அது நான் இல்ல சார். வாடா இங்க. திருட்டு பயல இவன் தான் சார். ஓ இவனா அது? ஆமாம் சார். நீ அவன் கூட்டாளியா? இல்ல சார், நான் டைரக்டர் சார். நான் டைரக்டரா? டிடெக்டிவ் ஆபீசர் மணிப்பாக்க மாதவன் இருக்காரு. அவரோட ஒன் அண்ட் ஒன்லி பிஏ சார் நானு. ஏய் மாதவன் பேரை சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறியா நீ? சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் தான் சார் அவரோட அசிஸ்டன்ட். இங்க பாருங்க ஐடென்டி கார்டு. அட ஆமா. சரி சார். ஆமா இவன் கூட உங்களுக்கு என்ன வேலை சார்? சார் அது இவன் கூட அப்படியே ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சு அப்படியே உங்ககிட்ட புடிச்சு கொடுத்தலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டீங்க சார். பாவி, இதுக்குதான் என் கூட பழகுனியா நீனு? எட்டப்பா காட்டி கொடுத்த கருங்காலி உள்ள போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்டா. இது வர அவனை இருக்கு. நீ என்னடா அவரை வச்சுக்கிறது? நான் உன்னை உள்ள வச்சுக்கிறேன். வாடா கான்ஸ்டபிள், அவனை புடிச்ச வண்டியில வெல்டன் மிஸ்டர் கொலம்பஸ். நீங்க மாதவனோட பிஏங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. थैंक यू சார். சார் இந்த விஷயத்தை எங்க பாஸ் கிட்ட சொல்லுங்க சார். 4 மாசம் சம்பளம் பாக்கி சார். கொடுத்துட்டாருன்னா வசதியா இருக்கும். உங்க பாஸ் 8 அடி பாஞ்சா நீங்க 16 அடி பாயறீங்க. மாட்டி இருந்தா பல வருஷம் உள்ள போயிருக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? இவ்வளவு பெரிய அக்யூஸ்ட புடிச்சு கொடுத்துருக்கோம், அவார்டு கொடுக்காம வெறும் வாயில வாழ்த்து சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா சார். கவலையே படாதீங்க. ஐஜி கிட்ட சொல்லி கூடி சீக்கிரம் உங்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுக்க ஏற்பாடு பண்றேன். தங்கப்பதக்கமா? थैंक यू சார். நீங்க போங்க சார். நீங்க போங்க சார். थैंक यू சார். வண்டி அடியா? எடுங்க விடாதீங்க அவனை. தங்கப்பதக்கம் சௌத்ரி சார், என்ன காப்பாத்திட்டீங்க. இந்த பண்டு மென்டலா நடிச்சிட்டு போயிட்டு இருந்தது, அது நிலைமை என்னாச்சு? யாரு அடிச்சிருவேன். போயிடுங்க. அடி வாங்குவேன். சொல்றல போடா போடா. எதுக்கு சுத்தி வரீங்க? போடா போ. ஐயோ அடிக்காத. ஐயோ டேய் எது கல்லால் அடிக்கிறாங்க? அடிக்காத. ஐயோ அடிக்காத. ஐயோ இந்த ஓசி மம்மி எதுக்கு இங்க வந்தா?
இவளுக்காக நடிப்பை நிறுத்தினா ப்ரோக்ராம் சொதப்பிடும், கொலம்பஸ் திட்டுவா, ஆஸ்கார் கிடைக்காதுன்னு ஓவர் ஆக்ட் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஐயோ ஐயோ ஐயோ, பண்டரி பாய் மாதிரி இருக்கே. அடிக்காத கல்லால் அடிக்காத. போடா. ஹலோ, இங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மாவை பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஆக்ஷன் எடுங்க. அடிக்காத. சிப்பா. இடமா வேலன் நகர் 3வது தெரு மடிப்பாக்கம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா, அட நிறுத்துங்கப்பா. பண்டரி பாய், இது என்ன வேஷம்? கேர்ள பார்த்து பாய்ன்னு சொல்ற, நீ என்ன லூசா? அது உன் பேர் பண்டரி பாய் தானே? நோ நோ, என் பேரு பூங்கொடி. Who are you? அடையாறு ஆலமரம் சைஸுக்கு இருந்துகிட்டு இவ பேரு பூங்குடிங்கிறாளே. இப்ப எதுக்கடி அடிச்ச? Who are you னு கேட்டேல்ல, அதுக்கு நீ பதிலே சொல்லல. என்னடி என்ன தெரியாத மாதிரியே பேசுற? நான் தாண்டி ஓசி மாமி. ஓசி மாமினா? அதான் உங்க அத்தை சக்கரை பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஓசி வாங்குவேனே. இரு இப்ப நான் உனக்கு ஒரு ஓசி தட்டுமா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அடிக்கிறாளே, ஐயோ அடிக்கிறாளே, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏமா அவங்க தான் புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஐயோ ஐயோ, மரக்கண்ட உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் உன் வீட்டுல நாய் சங்கிலி இருக்கும்ல, அதை கட்டி போடு. கன்ஃபார்மா நீ லூசு தான். கண்டிப்பா என் பண்டரி பாய் கிடையாது. போடி ஐயோ, போடி. போ, அடிக்காத. வேணாம் அடிக்க. இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க. ஏன்பா ஆட்டோ நிறுத்துப்பா. சரி மேடம். வாங்க மேடம், நான் தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். இவங்க தான் அந்த லேடி. கூட்டிட்டு போங்க. இந்தாம்மா. இந்த குண்டு லூச புடிச்சிட்டு போங்கம்மா. இரு நான் வரேன் விடு, நான் வரேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒன்னு கொடுத்துட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் வா. சீக்கிரமா வாமா. சீக்கிரம் வா. ஐயோ, இது நல்லாவே இல்ல. இந்தா நீ வச்சுக்கோ. எங்க அந்த மொட்டைல அவன் தான் என்ன சொல்றல வா. அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சடா சாமி. எங்க இருந்தியா வந்துச்சு இந்த லூசு? லேடி இன்ஸ்பெக்டர், நான் உண்மையிலேயே பைத்தியமே இல்ல, பைத்தியம் மாதிரி நடிச்சேன். என்னது நடிச்சியா? உங்களுக்கு இந்த ஆண்டி கேமரா தெரியுமா? ஆண்டி கேமராவா? ஆண்டி பிச்சை தானே எடுப்பான், அவ எது கேமரா வச்சிருக்க போறா? ஐயோ மேடம், லூசு மாதிரி பேசுறீங்களே. சாரி மேடம், இந்த மூளை வளர்ச்சி இல்லாதவங்க மக்களுக்கு மத்தியில போய் கலாட்டா பண்ணா மக்களோட ரியாக்ஷன் என்னங்கறத யாருக்குமே தெரியாம கேமராவில படம் பிடிக்கிறது. நிகழ்ச்சியோட பேரு பார்த்தா பாருங்க பாக்காட்டி போங்க. என்னது பார்த்தா பாருங்க பாக்காட்டி போங்களா? அப்படி ஒரு டைட்டிலா? எந்த சேனல்ல வருது? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஐயோ மேடம், சொல்ல மாட்டேங்கிறது புது சேனல், இனிமேதான் ஆரம்பிக்கவே போறாங்க. இங்க பாருங்க, உங்க யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வெளியில கார்ல கேமராவோட டைரக்டர் வெயிட் பண்றாரு, அவரை போய் வேணா பாருங்க. பாத்துட்டு வரேன். நீ சொன்ன மாதிரி கார் எதுவும் இல்லையாங்க? மேடம் நீங்க போய் நல்லா பாருங்க மேடம். நல்ல சிவப்பு சட்டை, வெள்ளை பேண்ட், கருப்பு பெல்ட், ஓவரா கம்பீரமா பந்தா பண்ணிட்டு இருப்பான். இந்த ஆத்து தாடி கூட வச்சிருப்பான். தயவு செஞ்சு பாருங்க மேடம். காரே இல்லங்கற சிவப்பு கலர் வெள்ளை கலர்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ ஐயோ, பின்னாடி தான் மேடம் வந்தாங்க. அட பாவி பயல, எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, எங்க போனாங்கன்னு என்னையே கேக்குறியா? குடு. ஐயோ, இது நம்ம ஸ்டேஷன் ஃபைல் ஆச்சே. உன்னை லூசுன்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு. உன்னை ஐயோ மேடம், ஒரு நிமிஷம் என்ன சொல்லு மேடம். இப்பெல்லாம் குடும்ப பொம்பளைங்க சீரியல்ல நடிச்சு சீக்கிரம் பணம் சம்பாதிச்சு காரு பங்களான்னு வாங்க ஆசைப்பட்டு இப்படி வீட்டை விட்டு வந்துடுறாங்க மேடம். நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி இவங்க கிட்ட இருக்கிற நகை பணத்தை எல்லாத்தையும் புடுங்கிக்கிறாங்க.
பாவம் மேடம், இதுங்க அந்த அதிர்ச்சியிலே மூளை குழம்பி திரியுதுங்க. இந்த காலத்துல வயசு பொண்ணுங்களை விட வயசான பொம்பளைங்க தான் ஈஸியா ஏமாந்துடுறாங்க. ஆமா மேடம், நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். இது நாம இங்க வச்சிட்டு இருந்தா நமக்கு தான் பிரச்சனை மேடம். பேசாம மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைங்க. சரிங்க மேடம். அப்புறம் பேப்பருக்கு நியூஸ் கொடுத்துருங்க. ரோட்டில் அனாதையாக திரிந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணை பெண் ஆய்வாளர்கள் மனநல காப்பகத்தில் ஒப்படைத்தனர் அப்படின்னு நியூஸ் கொடுத்துருங்க. சரிங்கவா? ஐயோ, நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல, சொல்றதை கேளுங்க. நான் பைத்தியம் இல்லன்னு சொன்னா புரியுதா உங்களுக்கு? நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்லன்னு சொல்றேன் இல்ல. என்ன போய் பைத்தியக்காரங்க சேர்க்கறீங்க? அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் மாமியார் காரி மட்டும் வீட்டுல இருந்திருந்தா 4 தெருவுக்கு கேட்கற மாதிரி டிவியை சத்தமா வச்சிருக்கோம். 7 வீடுக்கு கேட்கற மாதிரி சண்டை போட்டிருக்கோம். அது மட்டும் வீட்டுல இருந்திருந்தா பானை கடலை யானை புந்த மாதிரி ஒரே சத்தம் தான். பா, எவ்வளவு ஜாலியா இருக்கு. யாரா இருக்கும்? ஒருவேளை மாமியாரா இருக்குமா? ஐயோ. ஹலோ, யார் பேசுறது? கௌசல்யா, நான் தாண்டி மாமி பேசுறேன். வெறும் மாமின்னு சொல்லாதீங்க, ஓசி மாமின்னு சொல்லுங்க. சரி, ஓசி மாமி தான் பேசுறேன். ஆமா, உன் மாமியார் பண்டு ஆத்துல இருக்காளோ? இல்ல, வெளியே போயிருக்காங்க. என்ன விஷயம்? காய்கறி வாங்கறதுக்காக மார்க்கெட் போயிருந்தேன்டி. என்னது, நீங்க காய்கறி வாங்கறதுக்காக மார்க்கெட் போயிருந்தீங்களா? எப்போ ஓத்து தானே வாங்குவீங்க? மார்க்கெட் போற கெட்ட பழக்கம் எப்போதுல இருந்து மாமி? ஐயோ, சொல்றத கேள. சொல்லுங்க. வர வழியில புத்தி சரியில்லாத ஒரு பொம்னாட்டிய பார்த்தேன். அவளை எல்லாரும் கல்லால் அடிச்சு துரத்திட்டு இருந்தாங்க. அசப்புல அவ மாமியார் மாதிரியே இருந்தா. அதான் சந்தேகப்பட்டு அவ ஆத்துல இருக்காளான்னு கேட்டேன். அட நீங்க வேற மாமி, ஏன் மாமியாருக்காவது பைத்தியம் பிடிக்கிறதாவது? அது ஊர்ல இருக்க எல்லாரையும் பைத்தியம் ஆகிட்டு தான் உட்காருமே. நீங்க போன் வச்சிருங்க. என்ன இவ இப்படி சொல்றா? போன்ல யாரு கௌசல்யா? அது வந்து நம்ம ஓசி மாமிங்க. என்னவா? உங்க அம்மா வீட்ல இருக்காங்களா இல்லையான்னு கேட்டாங்க. எதுக்கு? எதுக்காக இருக்கும்? சக்கரை ஏதாவது ஓசில கேட்கறதுக்காக இருக்கும். நான் இல்லன்னு சொல்லிட்டேன். சக்கரையா? உங்க அம்மா இல்லன்னு சொல்லிட்டேங்க. அம்மா எங்க போனாங்க? எங்க போனாங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? என்ன கௌசல்யா, ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி எங்க போறாங்கன்னு தெரியலன்ற. ஏங்க, அவங்க வெளியே போகும்போது என்கிட்ட சொல்லிட்டா போறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வராங்க. சரி, எப்ப போனாங்க? காலையில போயிட்டாங்க. எங்க போறாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? போறப்ப ஏன் எங்க போறீங்கன்னு கேட்டா அதுக்கு மூதேவி அறிவு கட்ட முண்டா, நான் எங்க வேணா போவேன், எங்க வேணா வருவேன், இப்படி எல்லாம் கேட்டா போன காரியம் வேறங்கம்மா அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னு திட்டுவாங்க. இதெல்லாம் தேவை எனக்கு? ஐயோ, காலையில போனாங்கன்னு சொல்ற, இன்னும் ஆளை காணோம். கொலம்பஸை விட்டு தேடலாம்னா அவனும் கோச்சிட்டு போயிட்டான். என்னங்க, வயசு பொண்ணு அவங்க விளக்கு வச்ச நேரத்துல அனுப்பிட்டு ஐயோ இன்னும் வீடு வந்து சேரலையேன்னு கவலைப்படுற அப்பா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வயசான கிழவி தானே, அவங்கள யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, வந்துருவாங்க. அறிவு கட்டத்தனமா பேசாத கௌசல்யா. இப்பெல்லாம் வயசு பொண்ணுங்களோட வயசானவங்கள எல்லாம் குறி வைக்கிறாங்க. எதுக்கு? அடிச்சு போட்டுட்டு நகை அது இதெல்லாம் புடுங்கிறதுக்கு தான். உங்க அம்மா பெரிய பில்கேட்ஸ், அதை அடிச்சு போட்டு கோடி கோடியா பணத்தை அடிச்சுட்டு போறாங்க. அட நீங்க வேறங்க, அது ரோட்ல போகும்போது மயங்கி விழுந்தா போறவங்க வரவங்க தான் தன்னோட செலவுல சோடா வாங்கி தெளிச்சு எழுப்பணும். இப்ப சொல்லல, அதான் அந்த மாதிரி எங்க அம்மா எங்கேயாவது மயங்கி ரோட்ல விழுந்தாங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ரோடு 6 அடி பள்ளம் ஆகும். கௌசல்யா, போங்க, தேவையில்லாம வளவலன்னு பேசிக்கிட்டு. சரி, அம்மா எங்க போனாங்க இப்போ? தெரியாது, நீங்களே போய் தேடுங்க. எங்க போயிருப்பாங்க? அஜிஜோ, அம்மா ஏண்டி, ஒரு புள்ளைய சுமந்து பெத்து வளர்த்து படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்க வச்சு உனக்கு கட்டி வச்சா வந்த 3வது மாசமே குடும்பத்துல இருந்து பிரிச்சு அவனை தனி கொடுத்துன கூட்டிட்டு போவியா? யாரடி கொடுத்தது உனக்கு அந்த தைரியம்? உன் ஆத்தாளா உன் அப்பனா? சொல்லுடி, சொல்லு. ஏய், நான் ஒன்னும் உன் பிள்ளைய தனி கொடுத்துனோம் கூட்டிட்டு போகல. அவன் தான் என் ஆத்தாளுக்கு சம்பாதிச்சு கொட்ட முடியாது, வா தனி கொடுத்துனோம் போலான்னு கூட்டிட்டு போனான். ஏய், நீ தாண்டி என் புள்ளைய மயக்கி மந்திரம் போட்டு தனி கொடுத்துன கூட்டிட்டு போன மேனா மினிக்கி. ஏய், மந்திரம் போறதுக்கு நான் ஒன்னும் மந்திரக்காரியோ சூனியக்காரியோ இல்லடி, கேரட்டு சிறுக்கி. மாமியார் மருமக சண்டையில நம்மளே மிஞ்சிட்டாளுங்களே. ஏண்டா? ஐயோ, வருதுங்களே இங்க. இத பாருடா,
உன் பொண்டாட்டிய பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு அவ ஆத்தா வீட்டுக்கு போக சொல்லு. ஏன் பொண்டாட்டியா? ஆமாண்டா, நான் வேணான்னு சொல்ல கேட்காம நான் கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன், இல்ல கிணத்துல விழுந்து சாவேன்னு சொல்லி இந்த கழிசாடியை கூட்டிட்டு வந்தல்ல. நானா? நீதான்டா. செருப்பாலடி எவடியவ? ஐயோ ஒண்ணு சொல்லல. பாடா பல்ராமா, உன் பொண்டாட்டியை நீயே கூட்டிட்டு போய் அவ ஆத்தா வீட்டுல விட்டுட்டு வந்துடு. இல்ல நானே கெரசினை ஊத்தி கொளுத்திட்டு என் புள்ளதான் என் மருமகளை கொலை பண்ணான்னு சொல்லி நானே உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஐயோ என்னது, நான் கொடுத்துனேனா? நீ ஏன் பயப்படுற? உன் ஆத்தா ராத்திரியில தூங்கும் போது கிணத்துல தூக்கி போட்டுட்டு கால் தடுக்கி விழுந்துட்டான்னு ஊரையே நம்ப வச்சிருவோம். இது எப்படி?